இந்த வீடியோவை வழங்குபவர் ஆண்டவர் டிஎம்டி. இணைந்து வழங்குபவர் ட்ராலி ஃப்ரெஷ் ஆப் சென்னை. வணக்கம், இது யூட்டர். நான் ஐயன் கார்த்திகேயன். வழக்குகள் உள்ள ஒரு கேண்டிடேட்டை ஒரு கட்சி நிறுத்துது அப்படின்னா அது சரியா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. அதை ஒட்டி இந்த எலெக்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா நான் நினைக்கிறது, குற்ற வழக்குகள் அல்லது குற்ற பின்னணி உள்ள ஒருத்தர் கேண்டிடேட்டா இருந்தார்னா அதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதை ஒட்டி திமுகவுடைய கேண்டிடேட் லிஸ்ட்டை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்ப நம்ம அதிமுகவில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் சேர்த்து பேச போறோம். அதிமுகவோட மொத்த கூட்டணியோட விவரமும் இதுல வருது. முதல் நபர் திரு தம்பிதுரை அவர்கள் கரூர் தொகுதியில போட்டியிடுறார். அவர் வயசு 73, படிச்சது MA MPhil PhD. அவர் சொத்து மதிப்பு 24.68 கோடி நிகர சொத்து மதிப்பு. அவர் மேல 2 வழக்கு இருக்கு. ஒன்னு, ஜெயலலிதா அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துறாரு, அதுக்காக அவர் மேல ஒரு வழக்கு போடுறாங்க. இன்னொரு வழக்கு வாலண்டரிலி காசிங் ஹர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அது அடுத்து பாத்தீங்கன்னா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திருவண்ணாமலை தொகுதியில போட்டி போடுறாரு. இவர் யாரு அப்படின்னா, இவர் மேல ஏன் என்ன வழக்கு அப்படின்னா, ஒருத்தர் இருக்காரு அக்ரி டிபார்ட்மெண்ட்ல, அவர் டெத்துல இவர் மேல ஒரு விஷயம் பண்றாங்க, இவர் ப்ரெஷர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியான இந்த டெத்துல இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு வழக்கு நடக்குது. அது தமிழகத்துல பெரிய அளவுக்கு பேசப்பட்ட வழக்கு. அவருடைய படிப்பு BSc BL, அவருடைய வயசு 59, அவருடைய சொத்து மதிப்பு 7.04 கோடி. அடுத்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் ஏடிஎம்கேக்கு என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அவர் இரட்டை இலை சின்னத்துல தான் போட்டி போடுறாரு, அதனால இதை சொல்ல வேண்டியது இருக்கு. அவருடைய படிப்பு ஒரு டாக்டர் MD படிச்சிருக்காரு. அவர் வயசு 66, அவருடைய சொத்து மதிப்பு 25.95 கோடி. தென்காசி தொகுதியில போட்டி போறாரு. அவர் மேல இருக்கிற குற்ற வழக்கு மொத்தம் 9. நிறைய வழக்குகள் இருக்கு. அதுல எல்லண்டோ கேஸ் 1, காசிங் டேமேஜ், எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட வழக்குகள்னு பல பிரிவுகள்ல அவர் மேல வழக்குகள் இருக்கு. மொத்தம் 9 வழக்கு. இவ்வளவுதான் ஏடிஎம்கேல இரட்டலை சின்னத்துல போட்டி போடுறவங்க மேல இருக்கிற வழக்குகள். அதற்கு அடுத்து பிஜேபி நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் ராமநாதபுரம் தொகுதியில போட்டி போடுறாரு. அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு. அவர் படிச்சது BSc MA, வயசு 59, சொத்து மதிப்பு 19.46 கோடி நிகர சொத்து மதிப்பு. என்ன வழக்கு அப்படின்னா ஸ்பீக்கிங் ஸ்லாண்டர் அப்படின்னு, பேச்சுவார்த்தை பேசும்போது அவர் பேசின விதங்கள் தவறா டிஃபேமேஷனா அப்படி இருந்த விஷயங்களுக்காக போடப்பட்ட ஒரு வழக்கு அவர் மேல இருக்கு. அடுத்து திரு H ராஜா அவர்கள். அவர் மேல மொத்தம் 3 வழக்கு இருக்கு. அவர் படிச்சது BCom BL FCA. அவர் ஒரு ஆடிட்டர், 61 வயசு. அவருடைய சொத்து மதிப்பு 2.62 கோடி நிகர சொத்து மதிப்பு. இவர் மேல இருக்கிற அந்த 3 வழக்குகள் என்னென்ன அப்படின்னா, காசிங் ஃபியர், நியூசன்ஸ்ல பல செக்ஷன்களை வேற இடங்கள்ல போட்டிருக்காங்க. அடுத்து ரயாட்டிங், இந்த விஷயங்களுக்காக அவர் மேல வழக்கு போடப்பட்டிருக்கு. 3 வழக்கு கிரிமினல் வழக்கு திரு H ராஜா மேல இருக்கு. அடுத்து PMK பாமக. இந்த பாமகல AK மூர்த்தி அவர்கள் ரொம்ப தெரிஞ்ச கேண்டிடேட் கூட, 55 வயசு அவருக்கு. அவர் அரக்கோணம் தொகுதியில போட்டிடுறார். MA படிச்சிருக்கார், MA சோசியாலஜி. அவருடைய சொத்து மதிப்பு 4.6 கோடி, 4.60 கோடி. அவர் மேல இருக்கிற கிரிமினல் வழக்கு 6 வழக்கு. அன்லாஃபுல் அசம்பிளி, பிரிவென்டிவ் அரெஸ்ட், கிரியேட்டிங் ஃபோர்ஜ் டாக்குமெண்ட். இந்த அன்லாஃபுல் அசம்பிளி அப்புறம் பிரிவென்டிவ் அரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்கு சகஜமான ஒரு வழக்கா இருக்கும். ஆனால் அது ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணாருன்னு ஒரு மேல ஒரு வழக்கு இருக்கு. அதான் சீரியஸ் வழக்கா இருக்கு. இன்டென்ஷன் டு சீட் அப்படின்னே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 6 வழக்கு ஒரு மேல இருக்கு. அதுக்கு அடுத்து டாக்டர் R கோவிந்தசாமி கடலூர்ல போட்டி போடுறாரு. அவரு ஒரு MD டாக்டர். அவருடைய சொத்து மதிப்பு 25.41 கோடி. அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கு விவரம் தெரியல. இவரும் PMK கேண்டிடேட் தான். அடுத்து திரு அன்புமணி அவர்கள். அன்புமணி உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சவர் தான். அவர் 50 வயசு அவருக்கு. அவர் ஒரு டாக்டர் MBBS. ஸோ இவர் மேல என்ன வழக்கு அப்படின்னா, இவர் மேல மொத்தம் 12 வழக்கு இருக்கு. இவருடைய சொத்து மதிப்பு 33.85 கோடி. 12 வழக்கு இவர் மேல. இவருக்கு தான் ரொம்ப அதிகமான வழக்கு இந்த கட்சியில இருக்கு. என்னென்ன வழக்குகள்னா, கரப்ஷன்
என்ன கரப்ஷன்னா மெடிக்கல் காலேஜுக்கு அப்ரூவல் வழங்குறதுல கரப்ஷன் பண்ணியிருக்காருன்னு ஒரு வழக்கு இருக்குது. இந்த மாமல்லபுரமில் நடந்த ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் நிறைய நம்ம விவாதிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் சட்டசபையில் ஜெயலலிதா அவர்களே எந்திரிச்சு அந்த விவகாரத்தை பற்றி பேசினாங்க. அதன் பற்றி சம்பந்தப்பட்ட வழக்குகள் 2 பிரிவுக்கிடையே முதல்ல உருவாக்குனாருன்னு ஒரு வழக்கு இருக்குது. நல்ல விஷயமா என்ன வழக்கு இருக்குது அப்படின்னா, டாஸ்மாக் எதிராக போராடின வழக்கும் காவிரிக்காக போராடின வழக்கும் இருக்குது. மொத்தம் 12 வழக்கு. அடுத்து இதே கட்சியை சார்ந்த இன்னொரு நபர் திரு ஜோதிமுத்து திண்டுக்கல்ல போட்டி போறார். 12வது வகுப்பு படிச்சிருக்கார். 48 வயசு. அவருடைய சொத்து மதிப்பு 1.65 கோடி. இவர் மேல 3 கிரிமினல் கேஸ் இருக்கு. ரயில் ரோக்கோ, ரோடு ரோக்கோ, சீட்டிங் ஒரு வழக்கு. ரயில் ரோக்கோ, ரோடு ரோக்கோனா சாலை மறியல், அப்புறம் வந்து ரயில் மறியல் பண்ணதுக்காக. அது அரசியல் வழக்கா அல்லது வேற ஏதாவது நல்ல விஷயங்களுக்கான போராட்டங்களா இருக்கலாம், இல்லது ஏதாவது ஒரு காரணத்தில் பிரச்சனையாக பண்ணுறதாகவும் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பிஎம்கே பார்த்தாச்சா. இப்போ டிஎம்டிகே, நம்ம விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் கட்சி, அதில் திரு ஆர் அழகர்சாமி 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காரு. விருதுநகர் தொகுதியில் போட்டி போடுற இவருடைய சொத்து மதிப்பு 1.26 கோடி. இவர் மேலே பார்த்தீங்கன்னா 3 வழக்கு இருக்கு. அன்லாஃபுல் அசம்பிளி, அட்டம் டு மர்டர், கவர்மெண்ட் சர்வெண்ட்டை வேலை செய்ய விடாமல் தடுத்தது அப்படின்னு 3 வழக்கு இருக்கு. அதுக்கு அடுத்து திரு மோகன்ராஜ் அவர்கள் சென்னை நார்த்தில் போட்டிடுறாரு டிஎம்டிகே சார்பா. அவர் படிச்சிருக்கிறது 12th ஸ்டாண்டர்ட். அவர் வயசு 65. அவருடைய சொத்து மதிப்பு 4.07 கோடி. அவர் மேலே மொத்தம் 5 வழக்கு இருக்கு. அதில் 1 லேண்ட் கிராபிங், நில அபகரிப்பு வழக்கு இருக்கு. மொத்தம் 5 வழக்குல 1 வழக்கு நில அபகரிப்பு வழக்கு. அதுக்கடுத்து எல்கே சுதீஷ், விஜயகாந்த் அவர்களுடைய மச்சான், கள்ளக்குறிச்சியில் போட்டிடுறாரு. அவருடைய வயசு 51, படித்தது பிஏ. அவர் சொத்து மதிப்பு 60.17 கோடி. இவர் மேலே 3 வழக்கு இருக்கு. ஒன்று நியூசன்ஸு, இன்னொன்று வந்து ரிப்போர்ட்டர்களுக்கு எதிராக வயலன்ஸை தூண்டின வழக்கு, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக முன்னாடி கூடின அந்த வழக்கு, டிஃபேமேஷன் கேஸ், இப்படின்னு இந்த வழக்குகள்லாம் இருக்குது. மொத்தம் 3 கிரிமினல் வழக்குகள் இவர் மேலே இருக்குது. இதில் ஸ்டெர்லைட்டை தவிர மிச்ச வழக்குகள்லாம் வேறு மாதிரி இருக்குது. இதுதான் இந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் மேலே இருக்கிற வழக்கு விவரம். தொடர்ந்து மிச்ச கட்சிகளுடைய ஆட்களில் யார் யார் அன்லாஃபுல் விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க அல்லது வந்து கிரிமினல் கேசஸ் அவங்க மேலே இருக்குங்கிற விவரத்தை நம்ம வெளியிடுவோம். உங்கள் தொகுதி கேண்டிடேட் இதில் இருக்காரா, அவர் செஞ்சது என்ன, அவருடைய சொத்து மதிப்பு என்ன போன்ற விவரங்களை தெரிஞ்சு உங்கள் ஓட்டை போடுங்க. நன்றி.